பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் சோதரங்களை எடுக்கிறோம். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து பெருக செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். இந்த செய்திகள் 31ஆம் தேதி அதிகாலையில் உங்களை சந்திக்கக்கூடியதாக இருக்கிற நேரம் சரியாக 1 மணி ஆக போகுது. ஏன்னா இந்த 2 நாள் தான் ஒரு விசேஷமாக நம்ம குடும்பத்தில் கடந்த ஆண்டு 10ஆம் மாதம் 31ஆம் தேதி என் மகளுக்கு ஒரு பெண் பிள்ளை பிறக்க தேவன் கட்டளையிட்டார். அதற்காக பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. பலவிதமான ஜபங்களோடு ஏறெடுத்து பலருக்காக ஜெபித்த திருநூறு பகுதியில் உள்ள அநேகர் அதுக்காக ஜெபித்தார்கள். ஜபத்தின்படியாக வட்டாரம் பகுதியில் இருக்கிற அன்பு மகன் நல்ல ஒரு ஊழியக்காரர், அவர் சிஎஸ்ஐயினுடைய ஊழியர் வர. இவங்கெல்லாம் இந்த வட்டாரம் பகுதியாக இருக்கலாம், திருநூறு பகுதியாக இருக்கலாம், அத்தனை பேருமே குழந்தை பிறந்த உடனே அந்த பனிமலை மருத்துவமனை கடந்து எல்லாரும் பார்த்து ஜெபித்து கடந்து போனாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் நேரில் எடுத்துன்னு போய் கொடுக்க முடியல. நோட்டீஸ் பிறந்த சர்டிஃபிகேட் வருது இல்லையா. கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா தீபாவளி திருநாள் என்று சொல்லி நிறைய வான வேடிக்கையோடு இருந்த கால நேரத்தில் தான் சரியாக இரவு 8 மணி 6 நிமிஷத்தில் பிறந்த குழந்தை. சிஸ்டிமாய் என்று பெயர்பட்ட, சிஸ்டிமாய் என்றால் கிருபை பெற்றவள். இவெல்லாம் சரி பண்ணி வந்தாலும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அது கடந்து பார்த்த விதங்கள் தேவனுக்கு கோடி நன்றியும் ஸ்தோத்திரம் எடுத்து அவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்கிற பிள்ளைகள் எப்பவுமே நல்லா இருப்பாங்க. அந்த ஊழியக்காரோடு இருந்து தவறு பண்ணாலும் கண்டிக்கப்படக்கூடிய தண்டிக்கப்படவும் ஏற்படும். ஆனால் அந்த பிள்ளைகள் அப்படி கிடையாது. ஒவ்வொரு குடும்பமும் நான் பாதிக்கப்பட்டு அதே மருத்துவமனையில் இருக்கப்படும் போது உதவி செய்த பிள்ளைங்களும் இவர்கள் தான். அதனால் அநேகர்களுக்கு நான் நோட்டீஸை நேரில் கொடுக்க முடியல. காரணம் 31ஆம் தேதி பிறந்தநாள் நடத்தாது விட்டுருவோமான்ற ஒரு எண்ணங்கள் இருந்தது. ஒரு பக்கம் பொருளாதாரத்தில் தடை, மறுபக்கம் பொருளாதாரம்னா என் சைட்லேருந்து தான். அந்த பிள்ளை பிறந்தப்பட்ட குடும்பத்தில் சார்ந்திருக்கிறவங்க ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க இல்லையா. நான் அவங்கள குறை சொல்லுவேன். கடவுள் அவங்கள ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போது கடவுளுடைய காரியங்களை கொடுத்து நேர்த்தியாக எதை செய்யணும் அது காலத்துக்காக ஒரு சிலருக்கு நோட்டீஸ் அமைச்சிருக்கிறேன். திருவள்ளூர் பகுதியாக இருக்கலாம் இல்லையா, திருநூறு பகுதியாக இருக்கலாம், பட்டாரம் பகுதியாக இருக்கலாம், ஆவடி பகுதியாக இருக்கலாம், சோளிங்கராக இருக்கலாம், இதுபோல் டி நகர் பகுதியாக இருக்கலாம். சென்னையில் பல பகுதிகள் கொஞ்சம் வில்லேஜுகள்லாம் அனுப்பப்படாது இருக்குது. ஒரு சிலருக்கு அனுப்பிட்டேன். இவங்களாம் யாருன்னா இந்த குழந்தையுடைய பிறப்புக்காக முழு மனதோடு உட்கார்ந்து ஜெபித்தவர்கள். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரர் தான் என்கிட்ட பேசியிருந்தார். அவருக்கு 2 பெண் பிள்ளை. அவங்களுடைய மூத்த மகள் ரொம்ப எனக்கு பிரியமான மகள். அவர் என்கிட்ட பேசியிருந்தார். ஏன்னா அந்த குழந்தை அந்த வீட்டில் பிறந்து முதல் பிறந்த நாள் கொண்டாடும் போது தான் நான் அந்த குடும்பத்தோடு இணைக்கப்பட்ட காலம். இது 2007க்கு பிற்பாடு பிறந்த மகள் நினைக்கிறேன். ஆமாம், அந்த மகள் இப்போ காலேஜ் படிக்கிறாங்க. அவர் பேசினார். அவர் சொன்னார், ஐயா நான் கண்டிப்பாக ஜெபம் பண்ணுறேன், முடிஞ்சால் நான் வரக்கூடியது. இதாங்க பெரிய விசேஷமே. அவர் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, முடிஞ்சால் நான் வர பார்க்குறேன், 2வது என்னன்னு ஜெபிக்கிறேன். இப்போ தான் அவங்க ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு கடந்து வரணும்னு சொன்னார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா காரியங்களும் கர்த்தர் எல்லாத்தையும் கூர்ந்து கவனிப்பார், மனிதனுடைய சூழ்நிலை என்னன்னு சொல்லி. அதுபோல் சில விஷயங்கள் சில நேரங்களில் தடைகள் ஏற்படுது போல் ஏற்படும். அதுக்கு பயப்படவே கூடாது. இன்னைக்கு கூட ஒரு தம்பி என்கிட்ட பேசினார். அவர் ஒரு காரியத்தை என்கிட்ட சொன்னார், நான் ஒரு காரியத்தை மற்ற இடத்துல சொன்னேன். இவர் சொல்லிட்டாரே தவிர இவர் வீட்டுக்கு போயிட்டாரு. ஆனால் நான் சொல்லிட்டு திருப்பி அந்த வார்த்தைக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ அவரோட பேசும்போது சொன்னார், அவங்க நடந்த விஷயம் தானே அவர் சொல்லுவார். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவர் மண்ணை ஈசாக்கு போல உயர்த்திருக்கிறார் என்று சொன்னேன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தின்படி என்ன நடந்ததோ, பஞ்ச காலத்தில் நீ இருந்து குடும்பத்தை பார்த்த நிமித்தமாக, தன் தகப்பனின் தாயும் பார்த்த நிமித்தமாக கர்த்தர் உன்னை அலுவலாம் ஆசை. ஒருவேளை இந்த நேரம் கூட ஏதாவது ஒரு பிளாட்டு கூட நீ வாங்கியிருக்கலாம், இல்லை அதை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம். இல்லைப்பா நான் வாங்கலை, ஆனால் நீ என்ன சொன்ன, நெருக்கடி வந்துச்சுன்னு சொல்லாத, நெருக்கடியிலேருந்து உன்னை விடுவித்த பல நாட்கள் ஆச்சுன்னு சொன்னேன்.
என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் தான். நம்ம பயப்படணும்னா சில பயத்தை நம்மளை என்ன பண்ணுவான், அந்த வார்த்தையின்படி நடக்கும். சில வீட்டில் சில பிரச்சனை நடக்கிற காரணம் தெரியுமா, வாயின் நிமித்தமாக பேசப்பட்ட வார்த்தை தான். என்னெல்லாம் மரணத்திலும் கர்த்தர் ஜெயித்தார். இதே பனிமர் மருத்துவமனையில் இருக்கப்படும் போது, இதே திண்ணூர் பகுதியில் இருக்கிற தன் குடும்பத்தார் கடந்து வந்து கூடியே இருந்து இரவு முழுவதும் அவங்களுடைய விசுவாச நம்பிக்கையோடு இருந்து அநேக நாள் பட்ட பாதிப்பு ஒரு சில வினாடிகளில் எங்களை மாற்றி கொண்டு வந்து இன்றைக்கி ஊழியக்காரன் உட்காந்துருக்கேன்னா அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் என்ன ஒரு விஷயம்னா, அதை சொல்ல தான் மெயினாக அந்த செய்தியை முன்னாடி சொல்லிடுறேன். பத்திரிகை என்னுடைய பேத்தி பிறந்தது அந்த நாட்களில். கடந்த ஆண்டு 10ஆம் மாதம் 31ஆம் பிறந்தது. கடந்த ஆண்டு ஒரு பண்டிகை காலம் இல்லையா, வான வேடிக்கையோடு இருந்தது. இந்த ஆண்டு வந்து 21 வந்துச்சு. கடந்த ஆண்டு 31 வந்தது. அப்போ அந்த வான வேடிக்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு நெருக்கடியப்படும் முழங்கால்பட்டு ஜெபித்த நிமித்தமாக சரியாக இரவு 8:06க்கு பெண் பிள்ளையாக பிறந்து சுசிமா என்று பெயர் பட்டு கிருபை பெற்றவர் என்று வாழ்த்தத்தக்க இந்த 31ஆம் தேதி மாலை 5லேருந்து 7 மணிக்குள்ளே அந்த ப்ரேயர் முடிக்கிற பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் தேவனுக்கு. அதனால் அநேகருக்கு நோட்டீஸ் வைக்கலை, நான் நிறைய வச்சுட்டேன். நிறைய பார்த்தீங்கன்னா இந்த சைடில் சோளிங்கர் முதல் கொண்டு சென்னை வரைக்கும் அநேகருக்கு நேரில் போய் சந்திக்க முடியல. பத்திரிகை மூலியமாக, அது டெலிஃபோன் மூலியமாக அதை அனுப்பியிருக்கிறோம். கர்த்தர் உங்களை அலுவலாக ஆசீர்வதிப்பார். ஏன்னா சிலருக்கு அனுப்பலை, அதனால் அனுப்பால என்று சொல்லி வருத்தப்படாதுங்க. முடிஞ்சால் வாங்க, நிச்சயமாக மாலையில் நல்லா திருத்தணிக்கு வந்தீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு வாகனத்தை ஒழுங்குபடுத்தி நான் அனுப்புவேன். இல்லை என்று சொன்னால் அதுக்காக நீங்கள் ஜெபிங்க, கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து பெருக செய்வார். ஏன்னா இது நடத்தக்கூடிய காரியமே கிடையாது. என் மகள் தொடர்ந்து மழை காற்று ஒரு பக்கம், இது நடக்குமோ நடக்காதா என்று போல் என் கைகள் குறுகி போல என்று எண்ணாங்கத்தில் சொல்லுவார் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில். அப்படி தான் நடந்தது. தேவன் குறுகாமல் காற்று கட்டளிட்டு காடை கொண்டு வந்து போதித்த கர்த்தர். காற்றுக்கு கட்டளிட்டால் திசை மாறி போயிடுச்சு ஆந்திரா பகுதி. அதனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்கிற ஒவ்வொரு காரியம் நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரும். ஒரு வசனத்தை வாசிப்போமா? எரேமியா புத்தகத்திலேருந்து ரொம்ப அழகாக இருக்கும். 46ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்க. என் தாசனாகி யாக்கோப்பே, நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னோடு இருக்கின்றேன், உன்னை துரத்தப்பட்ட எல்லா ஜாதிகளும் நான் நிர்மூலமாக்குவேன். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வசனம், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. யாக்கோபுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பலவிதமான போராட்டங்கள். ஏன் தெரியுமா? சில விஷயங்களில் வந்து பாதிப்பு வர காரணம் சிலதுக்கு நம்ம ஒத்து போனால் சில பாதிப்பை சந்திக்கப்பட்டதாக இருக்கும். தன் சகோதரனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை அவன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிமித்தமாக பல போராட்டங்கள். அவன் அதுலேருந்து 20 வருஷம் கழித்து வந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு பயம், மறுபடியும் ஒரு பயத்தின் யாவி அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வசனம் படிக்கப்படும் போது. அப்போது ஆதியாகமம் புத்தகத்தை படிக்கும்போது 32ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனம் 34ஆம் வசனம் வரைக்கும் இருக்கும். அந்த காரியங்கள் அப்படி கடந்து பயணிக்கும். அப்போ 33 நாளில் பார்க்கும்போது யாரை விரோதமாக நினைச்சிருந்தாங்களோ அவன் கட்டிப்பிடிச்சு முத்தம் செய்கிற அண்ணனாக மாறியதான். ஏன்னா அங்கே ஆதியாகமம் 32ஆம் 27ஆம் வசனம் ஜெபித்த ஜெபங்களுக்கு தேவன் சொன்னபடியாக நீ யாக்கோபிலே உன்னை நான் இஸ்ரவேலாக மாற்றப்படுவேன் என்று சொன்ன நிமித்தமாக கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்கிறார். சில விஷயங்கள் பேர் மாற்று நிமித்தமாக நம்மளை உயர்த்துவார். சிலரெல்லாம் பார்த்தா அநேக ஆண்டுகளாக ஆலயத்துக்கு போவாங்க, ஞானஸ்தானத்துக்கு தன்னை அர்ப்பணிக்க மாட்டாங்க, தேவனுக்கு முழு இதயத்தை கொடுக்க மாட்டாங்க. என் உற்றார் இப்படி இருக்காரு, நிறைய பேர் இடத்துல அப்படி தான் பேசுவாங்க. நான் இதுக்காக வர முடியாது, இதுக்கெல்லாம் கலந்து கொள்ள என்னை கூப்பிடுவாங்க. நீ நடக்கிற நன்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவங்கள கூப்பிடு, நீ போய் அடிமைப்பட்டு மாட்டிக்கொள்ளாது. அப்போ பயப்படுற மனுஷனுக்கு என்ன விதமான பயம்னா, அப்போ அநேக காரியத்துக்கு பயத்தை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலை இந்த உலகத்தில் பலவிதமான போராட்டங்கள். அதை தான் உபாகம் 7:21 சொன்னால், அதை கண்டு நீ பயப்படாதே, உன் தேவனாகிய கர்த்தர் வல்லமை பயங்கரமான தேவன். அது சொல்லி தான் 22 சொன்னார், உன் சத்துரு கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகுவானான். இங்கே தான் உன் சத்துரு நிர்மலமாக்குவேன்றார். அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு உன் பிரச்சனை போய்கொண்டே இருக்கிறோம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா அது தானாக உன்னை தேடி வந்தால் நிச்சயமாக உன்னை விடுவித்து காப்பாரு. சில பிரச்சனை காரணமே நீ தான் இருக்க. யாக்கோப்பு அப்படி தானே, அண்ணனுக்கு ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஆசைப்பட்டு அவன் உடைய மாற்றி கடந்து போக நிமித்தமாக தன் சகோதரனுக்கு விரோதமாக வரக்கூடிய நிமித்தமாக தேசத்தை விட்டுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு தான்
ஆதியாக 28:15 போது நான் உமக்கு சொன்னது செய்யாமல் கைகள் விடமாட்டேன் ஆண்டவர் வாக்களித்த ஆண்டவர் இல்லையா? பிரியப்பட்டு பிரிந்துபட்டு நடுத்தரில் கடந்து போனாலும் ஒன்றுமில்லாத கைவிடப்பட்டவன் நீ இருந்தாலும் உன்னை பார்த்து நீ ஆண்டவர் ஒரு வேளை கலகி நின்று அழுத என்று சொன்னால் அங்கே யாக்கோப்புக்கு சொன்னதான் ஆண்டவனை பார்த்து சொல்லுவார், நான் உமக்கு சொன்னனோ என்ன சொன்னனோ ஆதியில் அப்படியே அந்த ஆசிரியர் உனக்கு இருக்கும். அது ஒரு நாளும் மாறாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடன் படுறது இவங்க, கடன் வாங்குறது இவங்க தான், பிரச்சனை ஏற்படுத்தி இவங்க தான், எல்லாமே ஏற்படுத்திக்கின்னு அது திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்தால் அவங்க திட்டுறது யாருன்னா ஆண்டவர் தான். ஆண்டவர் நம்மளை கடன் வாங்க சொன்னாரா? கிடையாதுங்க. இல்லை யாராலும் ஏமாற்ற சொன்னாரா? கிடையாது. இல்லை ஏதாவது பேசி தந்திரமாக வாங்க சொன்னாரா? கிடையாது. ஆண்டவர் உயர்த்தினார். அநேக காரியத்தை நம்ம உயர்த்தப்படும் போது போதும் என்ற மனம் 1 தீமோத்தேயு 6:6 படி போதும் என்ற மனம் உனக்குள்ளே இருந்தால் பயம் ஒன்று நெருக்கங்கள் வராது. சில வீட்டை பார்த்து நம்ம இப்படி இருக்கலாம், சில வாகனத்தை பார்த்து நம்ம இப்படி வாங்கலாம். நாங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி எனக்கு வாங்கி சென்னையில் என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தாருங்க. அது வேலூர் வண்டி. இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை மட்டும் வச்சு ஒரு 4 முறை கீழே வந்து கடைசியாக மருந்துக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் கீழே கூட விழுந்தேன். இன்னும் அந்த வண்டி ரெடி பண்ணி தான் ஓட்டின்னு இருக்கேன். இல்லாத ஒன்று தேடக்கூடாது இல்லையா? இருப்பது போதும் என்று மனதோடு. இன்றைக்கி என் பிள்ளைங்க சொல்லுவாங்க, இந்த வண்டி எடுத்தா இது பன்னி மேலே எத்தனை வண்டி மறிக்குது. பண்ணி தான் ஒரு காலத்தில் லேவின் பிசாசை என்ன பண்ணுச்சு? லேவின் பிசாசை தன்னை வாங்கி கொண்டு அது கடலுக்கு போய் மாண்டு போச்சு. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் பண்ணியை பார்த்தினா சொல்லுவாங்க அதுக்குள்ளே பிசாசுக்குதுங்க. இல்லைங்க, லேவின் பிசாசு ஏராளமான பிசாசு. அந்த பிசாசு எப்படி விரட்டி அடிக்கும்? நான் எங்கே போகிறேன்னா அந்த பன்னிகள் மேய்த்து கொண்ட இடத்துல நான் அனுமதி கேட்குது. தேவனுக்கு அனுமதிப்படி அதுக்குள்ளே அனுப்புகிறாரு. அனுப்பின தேவன் கடலுக்கு கட்டளையிடுறாரு. அது கடலில் வந்து போய் மாண்டு போச்சு. அதோடு போயிடுச்சு பண்ணி. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோன்னா வண்டியை எடுத்து ஓட்டினா என்ன பண்ணுவாங்க? வண்டி மேலே பனி மேலே ஏற்றிட்டு அந்த வண்டி யாருக்குன்னா கம்மி ரேட்டில் ஊற்றுருவாங்க. பயம், மனுஷனுடைய பயம் அப்படிதான் நெடுநடக்கும் தொல்லைகளும் கஷ்டங்களை கொடுக்கறது. சில பயம் ஏன் வருதுன்னா தேவனுக்கு பிடிக்காத சில காரியங்கள் கடன் வாங்குறது தான். நிறைய இடத்துல தானே நிறைய பேர் இன்னைக்கு குடும்பம் நிறைய குழப்பத்தோடு கண்ணீரோட காரணம் மாத்துக்கட்டில் வாங்குவாங்க. நீ வாங்கிட்டியா, நான் கொஞ்சம் வாங்கிடுறேன், கொடுக்கலாமே, கொடுத்துடலாம், இந்த காசு வந்தால் கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லி சிலர் வாங்கி அவதிப்பட்டு மாட்டிக்குவாங்க. ஒரு சிலர் கடன்பட்டவங்க, இல்லை கடன்பட்டு வாகனத்தை வாங்கியிருப்பாங்க, கடன்பட்டு ஏதோ ஒரு வாடகை வீட்டில் இருப்பாங்க. இந்த கொரோனா வந்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா வாடகையும் கட்ட முடியல, கடன் வாங்கினது திருப்பி கொடுக்க முடியல. எல்லாத்துக்கும் ஒரு சஞ்சலம் வந்து கடன் கொடுத்தோம், அதுக்கு மேலே வெட்டிக்கு மேலே வெட்டியை போட்டு என்ன பண்ணிட்டான்? அநேக வைத்து கொண்டான். வேதத்தை நிறைய எடுத்துருக்குதுங்க. கடன் பட்டவனை கடத்தை தேவன் மன்னிப்பார் என்றார். ஆனால் கடன் நீ வாங்கிட்டு கடவுளை மன்னிக்க கூடாது. நான் கடவுளுக்கு இவ்வளோலாம் செஞ்சேன், எவ்வளோலாம் செஞ்சிருப்பேன் தெரியுமா? அந்த கடவுளை எங்கள் விடிவிக்க எத்தனை முறை தான் எங்களை கண்டிப்பார். எப்போ தேவன் கண்டித்தாருங்க? சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா யாக்கோப்பில் படித்து பாருங்கள். 1ஆம் அதிகாரத்தை மட்டும் படிங்க, வேறு வேணாம். யாக்கோப்பு புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் சில காரியத்துக்கு காரணகர்த்தா நீங்கள் தான், இல்லை நான் இல்லை. சில பாவத்தை தேவன் மேலே கொடுக்கக்கூடாது. நான் உங்களுக்கு தெளிவாக கூட அந்த வசனத்தை படிக்க சொன்னால் படிக்கிறேன். ஏன்னா தேவன் யாக்கோப்பில் புதிய ஏற்பாட்டின் வழியாக படித்தேன்னு சொன்னால் சில தவறுக்கு நம்ம தான் இல்லையா? இந்த பாவத்தை ஆண்டவர் மேலே வைப்போம், இதுக்கு காரணம் ஆண்டவர். நான் இவ்வளோ கடன் வாங்க சொன்னார் ஆண்டவர் இல்லையே, கடன் வாங்க சொன்னார்னா கிடையாது. நிறைய பேர் கடன் தானே, நிறைய பேர் வாங்கக்கூடிய கடன்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க. அதை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரப்படும் போது நான் இதோடு இருப்பதை காட்டி மறித்து போகலான்னு நினைக்கிறேன். நீங்கள் இது சரியானதான்னு கேட்டால் அது வேதத்துக்கு புறம்பான ஒரு விஷயம். இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கையில் அதை பார்க்கலாம். எது எடுத்தாலும் மறித்து போக போகிறேன், நான் மறித்து போக போகிறேன், நான் மறித்து போக போகிறேன்ற வார்த்தைக்கு தப்பான ஒரு விஷயத்தை படிப்போம். நான் படிக்கிற மாதிரி ஒரு வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும். இது சோதனையை சகிக்கின்ற மனுஷன் பாக்கியம், அவன் சோதனை என்று விலகி பின்பு கர்த்தர் தமிழிடத்தில் அன்பு கூறுவார். இதுக்கு முன்னாடி வசனம் பார்க்கப்படும் ரொம்ப நல்லா இருக்குது. 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் ஒன்றும் குறைவுள்ளவராக இல்லாமல் பூரண நிறைவுள்ளவராக இருக்கும்படி போதும் என்ற பூர்ண கிரி உள்ளவராக. அப்போ சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தேவன் மேலே சொல்லுவான், இதுக்கு காரணம் அவர் தான். அவன் தன் சுய இச்சையினால் ஈர்க்கப்பட்டு சிக்கிக்கொண்டு சோதிக்கப்பட்டு இருக்கிறான். 1ஆம் அதிகாரத்தில் நிறைய விஷயம் இருக்குதுங்க. சுயமாக சிந்திப்பது, சுயமாக யோசிப்பது, சுயமாக வாங்குவது, இதை பண்ணி இதை ஜெயிச்சிடலாம், அது தேவனிடத்தை கேட்குறோமானா கேட்கறது கிடையாதுங்க.
உனக்கு ஒரு கஷ்டப்படும் போது தேவனுக்கு விட்டு தேவன் உழைத்துறாரு. போதும் என்று மனதோடு இருக்க ஆசைப்படுற உன்னை வச்சு பழக்கிறாரு. அநேக காரியத்தை நினைக்கும் போகும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டெப்பில் உன்னை உயர்த்தப்படும் போது என்ன நினைக்க தெரியுமா? கடன் தான் வாங்கினா இதை சரி பண்ணிடலாம். இன்னைக்கு அழிந்து திரிந்து ஒடிந்திருக்கிற மனுஷியாக நீ இருக்கலாம். ஆனால் ஆண்டவரிடத்துல நீ கேட்டீங்களான்னு கேட்டால் கிடையாது. இன்னைக்கும் தேவனுக்கு முன்பாக போயிட்டு ஒரு தாய் கேட்பாங்க. 2 ராஜாக்கள் புத்தகத்தில் படிச்சு பாருங்க, 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை. ஒரு தாய் கடந்து போய், விதவையான ஒரு தாய் கடந்து போய் அங்கே எலிசான்னு சொல்லுவாங்க, என் கணவர் இருக்கும்போது நல்ல ஒரு ஊழியக்காராக இருந்தார், அவர் மாண்டு போடும்போது என் 2 பிள்ளைகளை கடன் கொடுத்தவன் அடிமையாக்க பார்க்கறான் போது உன்னிடத்துல என்ன இருக்குதுன்னு கேட்டார். வறுமையில் இருக்கிறியா? போராட்டத்தில் இருக்கிறியா? மன கலங்கி இருக்கிறா? ஆண்டவர் அந்த சகோதரி மட்டும் உங்களை பார்த்தும் கேட்குறாரு. அதை என்ன பண்ணு, என்கிட்ட ஒன்றுமே கிடையாதுங்க, வெறியும் காலியமான பாத்திரங்கள்னு சொல்லிப்பாரு. அதை சொல்லத்தான் உனக்கு மனதில்லை. இப்போது இருப்பதை போல இந்த உலகத்தில் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார். பாவனங்கள் எல்லாத்தையும் சுற்றி. ஆனால் அறிக்கை செய்ய உன் மனசுக்கு தான்கிட்ட கிடையாது. மறுபடியும் யாருக்கிட்ட கடன் வாங்கலாம், எப்படி திருப்பி கொடுக்கலான்னு தான் யோசிக்கிறே தவிர. ஆனால் இந்த சகோதரி அப்படி இல்லை, என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, காலியான ஒரு பாத்திரம் இருக்குதுன்னு தான் சொல்லுது. அந்த பாத்திரத்தோடு தன் பிள்ளைகளோடு அவங்க கதவை சாத்தி கொண்டு முழங்கலிட்டு ஜெபித்தாங்க. நிரம்பி வழியக்கூடிய ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுத்தார். அதை நிரம்பின உடனே எங்கே வந்தாங்க தெரியுமா? அந்த ஆசீர்வாதம் கிடைத்த உடனே கடல்கிட்ட கட்டாங்க. இது வந்தது, இது எத்தனை போய் விற்று என்ன பண்ண, உன் கடல்லாம் தீர்த்துருங்க. நீ ஊழியக்காரங்கிட்டையும் நீங்கள் என்ன பண்ணது, பகிர்ந்து கொள்வது இல்லை. ஊழியக்காரன் சார்ந்து இருப்பது கிடையாது. ஆனால் பாதிக்கப்பட்டால் அப்போ தான் வரீங்க ஊழியக்காரர்கிட்ட. நல்லா பாருங்கள், இன்றைக்கி ஒரு மனுஷன் என்கிட்ட பேசினார். அந்த ஆண்டவர்கிட்ட தெளிவாக ஆபிரகாம் குமாரனை போல் கர்த்தர் உன்னை வழித்திருக்காருன்னு, ஈசாக்கு போல. அவர் சொன்னார், எனக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. இல்லைப்பா அப்படி சொல்லாதேன்னு. ஏன்னா உன்னை ஆபிரகாமை போல் உயர்த்திருக்கிறார், எனக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு பிளாட்டை நீ கூட வாங்கியிருக்கலாம், இல்லை வாங்காது இருக்கலாம், வாங்கலாம்னு ஆயத்தமாக இருக்கலாம். 2த்துல என்ன ஒன்று இருக்கும். ஆனால் நீ நல்லா இருக்கிற, நான் ஏன் உனக்கு நல்லா இருக்கிறேன் இவ்வளோ நாள் சொல்லாத, இப்போ சொல்கிறேன்னு சொன்னால் இருக்கிற, அப்படி சொல்லாத. இன்னைக்கு உன் மேலே போராமப்படுறாங்க எல்லாருமே, உனக்கு உற்றார் உறவினர் மற்ற ஜனங்கள்லாம் இன்னைக்கு உன் மேலே போராமப்படுற காரணங்கள் என்னடான்னா, உனக்கு அறிவில்லாமல் கத்திர உயர்த்திருக்கிற ஈசாக்கை போல. அப்படி சொல்லாதப்பான. ஏன்னா அவர் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணார், அதை திருப்பி செய்யல. அதை சொல்கிறதுக்காக இதை சொன்னார். நான் என்ன சொன்னேன், நீ சொன்னதை நான் நம்பிட்டேன். ஆனால் என்னாச்சு, நான் சொன்னவன் என்னை நம்பலை இப்போ அப்படின்னு. இருந்தாலும் நாளைக்கு ஒரு காலத்தை நான் பார்க்குறேன். இதுக்காக இந்த உதவி எனக்கு வர வேண்டிய உதவி நீ கொடுத்து உதவி செய், எனக்கு வர வேண்டிய காலத்துக்கு நீ அதை எடுத்துக்கொள்ள என்று சொல்லி நாளைக்கு அந்த காரியத்தை நான் முடித்து தரேன்னு சொன்னேன். இருந்தாலும் காலை விடியப்படும் போது என்னுடைய பேத்தி பிறந்த நாள், அநேருக்கு நான் நோட்டீஸ் அனுப்பலை, செல்ஃபோன் மூலிமா கூட நாவலால் சொல்லியிருப்பேன், ஒரு சிலருக்கு வைத்திருப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று நம்பிக்கை. அப்போ நமக்கு பயம் எப்படி வருதுங்க? இப்போ இவ்வளோ சூழ்நிலை ஆச்சுன்னா, ஒரு எதிர்பாராத ஒரு காரியத்துக்காக கேட்கப்பட்டு கொடுக்கலன்னும் போது அவர் நம்மளை கொடுத்து என்ன நினைச்சார் என்ற ஒரு பயம் எனக்குள்ள அது வந்துச்சு. இன்னைக்கு வாழ்க்கையின் வாழ்வாதாரத்தை ஏன் பயம் வருதுங்க? நீ பயப்படாதுன்னு ஒரு ஆண்டவர் ஏசாயா புத்தகத்தில் படிக்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நீ பயப்படாது, கலங்காது, திகழாது, உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் செய்வேன்றார். எதை கண்டாலும் பயம், தத்தளிப்பு, சத்த திகில் வருது இல்லையா? எரோமியா தீர்க்க புத்தகத்தில் 30ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் போது தத்தளிப்பின் சத்தம் கொண்டா திகில் வருதுங்க. எங்கேயோ ஒரு சத்தம் கேட்ட விட பிசாசுகிரின்ற. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க அப்படி ஒரு பயத்தை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படுத்துறாங்க. நிறைய பேரை தன் அறியாமல் நிறைய ஊழியக்காரன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீட்டோடு அடைக்கப்பட்டு அவங்க ஜெபிக்க சொல்லி எல்லாம் பண்ணுறீங்க. அவங்க ஏதோ ஒரு பயத்தை உண்டாக்கிட்டு கடந்து போய் கொண்டே இருக்கிறாங்க. நல்லா பாருங்க, இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இருக்கு. முதல் தேவனுடைய ராஜ்யத்தையும் அது நீதியை தேடினார். மத்திய 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், அதை நீ தேடினால் உன்னை விட்டு கடன் தொல்லை கடந்து போகும், உன்னை விட்டு பிரச்சனை கடந்து போகும், உன்னை விட்டு பலவீனம் கடந்து போகும், உன்னை விட்டு எல்லா விரோதமான செயல்பாட்டு ஆவியெல்லாம் விட்டு போகும். அது மந்திரமாக இருக்கலாம், தந்திரமாக இருக்கலாம், பிசாசுக்கு எதை பற்றி பயப்படாத. நீ இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை எடுத்தாலுமே, நீ ஜெபித்தாலும் சரி, இல்லை வேதத்தை படித்து கொண்டிருக்கும் போது உபாகம் 28:7 படி ஒரு வழியாக வரும், வேறு வழியாக ஓடிடும். கடன்பட்ட அன்பு சகோதர சகோதரியை பயப்படாது. 2 ராஜாக்கள் புத்தகத்தை கொஞ்சம் படிக்க, 4ஆம் அதிகாரத்தை 2ஆம் வசனம் 7ஆம் வசனம் படித்து பாருங்கள். ஒரு விதவி தன் மன்றாட்டின் ஜபத்துக்கு பதில் வந்தது, பதில் வந்தபடி செய்தால் கடன் தீர்ந்தது. உனக்கும் கடன் தீரணுமா, உனக்கும் பிரச்சனை தீரணுமா, உனக்கு வீட்டில் இருக்கிற குழப்பங்கள் தீரணுமா, எதை கொடுத்து கவலைப்படாமல் ஐயோ இந்த பயம் வந்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்காது, நின்று பாரு.
ஏசாயா புத்தகத்தில் 52ஆம் அதிகாரம் 12 போது, நீ கடந்து பயணிக்கும் போது உனக்கு முன்பு போய்க்கிறார் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நீ பயணித்து கொண்டிருக்கும் போது உன் பின்னாடி இருந்து உன்னை காத்து கொண்டிருக்கிறாரு. அவர் இல்லாமல் நீ இல்லை. அவர் அனுதினம் நீ பேசுவதெல்லாம் கேட்டுக்கொண்டு, எப்பாவது நீ பேசப்படும் போது தேவனுக்கு அறிக்கை செய்திருந்தால் இப்படிப்பட்ட கஷ்டத்தை நீ சந்தித்திருக்க மாட்டேன். வாயாலே சொல்லு, இனி நான் கடன் வாங்கிறதுக்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல ஆண்டவரே, உன் பாதத்தில் தான் நான் தகுதி உள்ளவன் என்று சொல்லு. நீ பாதத்தில் மன்றாடினால் விதவியை விடுவித்து காத்த கர்த்தர் உன்னையை விடுவித்து உயர்ந்த நிலைமை கொண்டு அந்த மறுபடியும் உன்னை ஒரு வாசியை என்ன பண்ணுவார். ஆதியாக 40ஆம் அதிகாரத்தில் ஒரு சிறுமைப்பட்டு பாடுபட்டு சிறைசாலைக்கு வருவான். அவனைக்கு அங்கே யாக்கோப்பு அழகாக ஒரு வெளிப்பாடு சொல்லுவான், மறுபடியும் உன் நிலைமைக்கு கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறான்னு. அவன் மறுபடியும் மறுநாள் ராஜாவின் கட்டளைப்படி அவன் கொடுக்கப்பட்ட வேலையிலே உயர்ந்த இடத்துக்கு கடந்து போனது போல காலை விடிய போது செய்தி கேட்கும்போது மறுபடியும் கர்த்தர் என்ன பண்ண போறாரு, உங்களை அலுவலாமல் ஆசீர்வதித்து பெருக்க செய்ய போறாரு. கர்த்தர் மேலும் மேலும் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? என் அன்பால் நேசிக்கும் நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கிரியை செய்யட்டும் அப்பா. ஒவ்வொரு இதையும் திறக்கட்டும். ஆலயத்தை கட்டக்கூடிய சூழ்நிலைக்கு சாமி சகலத்தை பொறுப்படுத்தி வழிநடத்திக் கொள்ளும். எல்லாவற்றையும் உணாம மட்டும் வகிப்படும். பெரிய இயேசுவின் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.